காருக்கு முன்னாடியும் ஃப்ளைட்டுக்கு முன்னாடியும் விழுந்தவங்க கண்டிப்பாக வரக்கூடாது. நம்பிக்கட்டுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ண மாணவர்கள் கண்டிப்பாக வரணும். அவங்களால மட்டும்தான் நம்மளுடைய நிலைமை புரிஞ்சு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ இருக்கிற சிஎம்ஏ கண்டினியூ பண்ணால் அதில் வந்து வயோமிட யாருன்னு வேணால் வரலாம். அட்ஜஸ்ட் சிஎம் டெப்டி சிஎம் யாருன்னா வந்துட்டோம். பிகாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். எடப்பாடி பற்றி எனக்கு தெரியாது. இப்போ ஓபிஎஸ் கொஞ்சம் நன்மைகள் செய்கிறாரு, எல்லாம் அவர்கிட்ட இருந்து எல்லாமே வெளிவருது. அதனால ஓபிஎஸ் வந்தால் நல்லாயிருக்கும். முன்னாள் இதுவாக இருந்தாலும் ஓபிஎஸ் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அம்மா இருக்கிற காலத்துலேருந்தே ஓபிஎஸ் சார் இருந்தார். நல்லா ஓகே, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா சுகமாக தான் போயிட்டு இருந்தது. அதனால் ஓபிஎஸ் வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரெண்டு பேருமே தேவையில்ல சார். புதுசாக எலெக்ஷன் வச்சு மக்களாக தேர்ந்தெடுக்கலாம், அதுவே சிறந்தது தான். ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டது வந்து ஜெயலலிதாக்காக தான் ஓட்டு போட்டாங்க தவிர ஓபிஎஸ்க்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை. அதனால் திரும்ப எலெக்ஷன் வச்சு மக்களாக தேர்ந்தெடுக்கலாம், அதான் சிறந்தது. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாருன்னு இது வரைக்கும் தெரியாது. நிவாரண நிதி புயல் நேரத்தில் நிவாரண நிதிலாம் ஓபிஎஸ் வந்து ரொம்ப வேகமாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அதனால எங்களுடைய விருப்பம் ஓபிஎஸ் வந்தால், முதல்வராக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எதையுமே உடனே செய்யக்கூடிய பன்னீர்செல்வம் தான் வரணும். ரெண்டு பேரும் வந்து சரியான ஒரு முதல்வர் தகுதி இல்லாதவங்க. அதாவது புது ஆட்சியாளர் அமைச்சாங்கன்னா சிறந்ததாக இருக்கும் சொல்லிட்டு என்னோட கருத்து சார். ஓபிஎஸும் ஒரு ஏதாவது ஒருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்கிறவர் தான். இபிஎஸும் ஒருத்தர் தான். ஆனால் ஜெயக்குமார் அண்ணா முதல்லேருந்து சீனியராக இருந்து தொகுதி மக்களையும் எல்லா இதுலேயும் அவர் தான் இருக்கார். 2ஆம் கட்ட தலைவராக அவர் தான் இருக்கார். அம்மாவுக்கு அடுத்தது அம்மா தொடர்ந்து இந்த தொகுதியில் 6-7 முறை அவருக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்துருக்காங்க. அவர் எந்த வகையிலும் ஒரு இதை கொண்டுங்கள மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் தான். எனக்கு யார் சிஎம் என்றது ஒன்றும் தெரியல. நான் நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் ஏடிஎம்கேல பொறுத்த வரைக்கும் அம்மா தான் சிஎம்மாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். அவர் சார்பில் இருக்கிற ஓபிஎஸ் தான் சிஎம்மாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, ஓபிஎஸ்ஸால் தான் எல்லாமே முடியும். அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படின்னா அது ஓபிஎஸ் மட்டும்தான். என்னோடய ஃபுல் சப்போர்ட் மட்டும் ஓபிஎஸ் தான். எங்களுக்கு எடப்பாடி செய்கிறதுலாம் எங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல. ஊர் உலகமே பேசுது அம்மாவை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னு. அந்த நாளில் அவரால் வெளியே சொல்ல முடியாத மக்கின்னு இருந்தார். அவங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால, சசிகலா அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால இவங்க பயந்துன்னு இருந்த மாதிரி தான் இருந்தார். இன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் அவர் மூஞ்சில் அன்றைக்கி இல்லை. அவர் முதலமைச்சராக இருந்தபோது கூட அவருக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ வந்து ஓபிஎஸ் இருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைங்க, அவர் வந்து முதலேருந்தே எங்களுக்கு பிடிக்கல. அவர் வந்ததே எங்களுக்கு பிடிக்கல. இல்லாதது போல் அதெல்லாம் அவர் சொல்லி அவர் இது பண்ணார். அதனால் அவர் பிடிக்கலங்க. பன்னீர்செல்வம் தான் எங்களுக்கு நல்லது செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மாற்றம் வரணும். ஓபிஎஸ்லாம் அவங்களாம் வந்து திருப்பி மக்கள்லாம் செய்வான்னு இதுவே கிடையாது. மாற்றம் வேணும். இந்த அரசாங்கமே 2 அரசாங்கமாக இருக்கக்கூடாது. மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்.